வணக்கங்கள். வீசிங் எனப்படும் ஒரு மூச்சு பிரச்சனையினால நம்ம பல பேர் அவதிப்படுகிறோம். வயசு வித்தியாசமே இல்லாம இது பல பேரை தாக்கக்கூடியது என்று சொன்னாலும் குழந்தைகளை இது ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கிறது. அதாவது குழந்தைகள்ல அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாதனால இது முக்கியமாக வரும். போலன் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சில அலர்ஜினால வரக்கூடும். இது வரும்பொழுது அப்படியே சுவாசம் இழுக்கவே ஆகாது. அப்படியே நமக்கு ஒரு தோய்வு ஏற்படும். கண் இருண்டு போகும். உலகமே அடங்கி விட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாமல் போகும். இந்த மூச்சு திணறல் என்று சொல்லக்கூடிய வீசிங்கள், இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உடனடியாக ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ இல்லது ஒரு அலோபதி மருத்துவரையோ அட்டாக் வரும்போது கண்டிப்பாக அணுகிவிடுங்கள். இதை தவிர அட்டாக் வராத போது நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்றுதான் நான் இப்போது சொல்ல போகிறேன். வீட்டு வைத்தியமாக தினமும் நல்ல கற்பூரம் கலந்த சூடான தேங்காய் எண்ணெயை தேய்த்துக் கொள்ளலாம். தேங்காய் எண்ணெயை சுட வைத்து விட்டு கொஞ்சமாக கற்பூரம் கலந்து அதை முகத்திலும் கழுத்திலும் நெஞ்சிலும் காதுக்கு பின்னாடியும் தடவிக்கொண்டு நன்றாக ஆவி பிடிக்கலாம். வெறும் தண்ணீரில் ஆவி பிடித்தாலே போதுமானது. அப்படி ஏதாவது மருந்து வேண்டும் என்று நினைப்பவர்கள் ராசனாதி பொடி என்று ஒரு மருந்து இருக்கிறது. அந்த ராசனாதி சூரணத்தை அல்லது ராசனாதி பொடியை ஒரு தேக்கரண்டி விகிதம் ஒரு 2 மக்கு நல்ல வெந்நீரில் போட்டு ஆவி பிடிக்கலாம். அதில் இந்த மூச்சு திணறல் நன்றாக அடங்கும். இதற்கு முக்கியமாக ஆயுர்வேதத்தில் ஒரு சிறந்த சிகிச்சை இருக்கிறது, பஞ்சகர்மா சிகிச்சை. அந்த பஞ்சகர்மா சிகிச்சைக்கு பேர் வமனம் என்று சொல்வோம். அதாவது மருந்து கொடுத்து வாந்தி செய்வது. வசந்த காலத்தில் செய்ய வேண்டியது வமனம் என்று ஆயுர்வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது பூ பூக்கும் வசந்த காலத்தில் தான் இது முக்கியமாக செய்ய வேண்டும். மருந்து உட்கொண்டு இந்த வாந்தி சிகிச்சையை அவ்வப்போது எடுத்துக்கொள்வதன் மூலமாக கப சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமடையும். பூரணமான நிவாரணம் கிடைக்கும் இந்த மூச்சு திணறல் பிரச்சனைக்கு. ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அணுகி கண்டிப்பாக இந்த வாந்தி சிகிச்சையை, வமனம் என்ற சிகிச்சையை எடுத்துக்கொண்டு மூச்சு திணறல் என்று சொல்லக்கூடிய வீசிங்கில் இருந்து நல்லபடியாக நிவாரணம் பெறுங்கள். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களைக்கான குட்டி தமிழ் ஹெல்த் 360 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.